தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையில இன்றைக்கு மலாவி தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த மலாவி குடியரசானது தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நாடாகும். இங்கு சுமார் 83% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். 2,12,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசமானது 28 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தலைநகர் லாங்வே ஆகும். இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இந்த தேசத்திலே முக்கியமான தொழிலானது விவசாயமாக காணப்படுகிறது. 80% மக்கள் கிராமப்புறங்களில் வசிக்கிறார்கள். 50% மக்கள் தேசிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, 25% மக்கள் மிக மிக கொடிதான வறுமைக்குள்ளாய் இருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு ஜெபிப்போம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று சொல்லி தீத்துவிலே பவுல் எழுதப்பட்ட பிரகாரமாக இங்குள்ள ஒவ்வொரு மக்களும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வரும்படியா இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மலாவி தேசத்துக்காக நாங்க தேவ சமூகத்துல வருகிறோம். 2,12,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தை கர்த்தர் இந்த நாளை நீ நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இவர்களுடைய வறுமையெல்லாம் கர்த்தர் நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த தேசமானது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. கடுமையான வறுமையில பிடிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்குரிய உணவுகள் கிடைக்கப்படத்தக்கதா இவர்கள் ஆண்டவரே நல்ல சத்தான உணவுகளை உண்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இங்குள்ள திருச்சபைகளுக்குள்ளே உண்மையான எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு தேவனை தொழுது கொள்ளுகிற கிருபையை தாங்க. ஒரு பெரிய எழுப்புதலை திருச்சபைகளுக்குள்ளே கட்டளையிடுங்க. ஜபிக்கிறதிலும் வேதத்தை வாசிக்கிறதிலும் பரிசுத்தமான ஜீவியத்தை செய்கிறதிலும் இங்குள்ள மக்கள் பிரதானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தர் இந்த தேசத்தை நினைவு கூறுங்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய 2ஆம் வருகையில இந்த தேசமானது ஆயத்தமுள்ள தேசமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும். கர்த்தர் அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.